வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் கிளாஸ் 29. இதில் நம்ம ரோஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு ரோஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ரோஸ்லேயே ஒரு 10 வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஸோ சென்டரில் போடுற அந்த டிசைன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். மற்றபடி வந்து பெட்டல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் எல்லாத்துக்குமே ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு இது வந்துட்டு நம்ம பேசிக்கில் பார்த்துருப்போம். இந்த ரோஸ் போட்டுட்டு மேலே பெட்டல்ஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் போடுறது பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டல்ஸ் போட்டுட்டு அதில் ஷேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஷேட் பண்ணதோடு அப்படியே விடக்கூடாது. தின்னாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே திக்காக நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ திக் லைன் கொடுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக கொடுங்க, வந்து முடியும் போது கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் எந்தெந்த ஏரியா திக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பெட்டல்ஸ்லேயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக கொடுத்து மேலே மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுக்குறேன். ஓகேவா? நல்லா போல்டாக கொடுங்க. ஸோ திக் லைன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஃபுல்லாகவே நீங்கள் திக் லைன் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ செகண்ட் டிசைன் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நான் நடுவில் வந்துட்டு ஸ்பைரல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு உள்ளே கொடுக்குற ஒர்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் பேசிக்கில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திக் லைன் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸ்பைரல் போட்டுட்டு இந்த மாதிரி தனி லீப் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா?
இந்த ரோஸ் ஃபுல்லாகவே நம்ம திக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல்லாத்துக்குமே சென்டரில் டிசைன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளவரில் நான் பெட்டல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு மேலே திக் லைன்ஸ் கொடுக்குறோம். திக் லைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம திக் லைன்ஸ் கொடுக்கலாம், அந்த ஷேப்லேயே கொடுக்கணும்.
ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நார்மலாக கொடுத்துக்கோங்க. பெட்டல்ஸில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு பெட்டல்ஸ்லேயே வந்துட்டு 3 சைட்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி 3 சைடுமே நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேலே திக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு மாடலும் நம்ம பண்ணலாம். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி திக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒரு பெட்டல்ஸில் ஒரு பாதி திக் பண்ணுங்கள், இன்னொரு பாதியில் ஒரு சின்ன லைன், ஓகேவா? தின் லைன். ஸோ எல்லாத்துலேயுமே சென்டர் டிசைன் மட்டும்தான் மாறும், மற்றபடி பெட்டல்ஸ் போடுறது எல்லாமே நம்ம விருப்பம் தான், ஓகேவா? ஸோ அதில் ஷேட் பண்ணுறது தான் இருக்குது நம்ம போடுற டிசைன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.